ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் உங்களை ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா இது ரொம்ப லாங் வீடியோ இல்லை, கொஞ்சம் ஷார்ட் வீடியோ தான். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு தான் அந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ், அதாவது உங்கள் பதிலுக்கு தான் நான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன். அப்போ தான் நான் இதோட இன்னும் பெட்டரான வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும், உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும். இது ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். பார்லி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு வீடியோஸில் நான் போட்டிருக்கிறேன் பார்லி எப்படி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லிட்டுன்னு. இந்த மாதிரி பார்லி நான் ஒரு தடவை நம்ம பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுமானா ஃபேஸ் பேக், ஃபேஸ் க்ரீம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நான் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ, டார்க் ஸ்பாட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹனி. ஏன்னாக்கா இப்போ இதில் வேறு எதுவுமே நம்ம பொருள் சேர்க்கறதில்ல, இந்த ஹனியை வச்சு தான் நம்ம சேர்க்குறோம். அதுக்கு ஹனி 1 டீஸ்பூனுக்கு 2-3 டீஸ்பூன் கூட தேவைப்படும். ஏன்னா வெறும் ஹனி, இந்த பார்லி பவுட்ரு. அடுத்து நான் கோபுரம் மஞ்சள் யூஸ் பண்ணுறேன். அந்த மஞ்சள் உங்கள்கிட்ட வேறு எந்த பிராண்டு மஞ்சள் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கோபுரம் மஞ்சள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டாலும் சூப்பரான ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். அதனால நான் இது யூஸ் பண்ணுறேன். இப்போ இது 3 பொருள் வச்சு தான் ஒரு ஃபேஸ் பேக்கு எப்படி செஞ்சு அப்ளை பண்ணணுன்னு காட்டுறேன். தேவையான அளவுக்கு இப்போ இது ஒரு போல் எடுத்துக்கினேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் பார்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் தேவையான அளவுக்கு ஹனி சேர்த்துக்கணும். ஏன்னா இதில் எந்த பொருளும் நம்ம தண்ணியோ சரி எதுவுமே சேர்க்காத வெறும் ஹனியை சேர்த்து நம்ம ஸ்கின்னுக்கு போடுறோன்னாக்கா அப்போ ஹனி அதிகமாக தேவைப்படும். அதனால நான் ஸ்பூன் எடுக்காத அப்படியே நான் ஹனி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெறும் ஹனிலேயே நம்ம ஃபேஸ் பிரைட்னஸும் க்ளோ பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து கோபுர மஞ்சள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு தான் நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போது இது நான் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஸ்பூனெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஹனி போட்டிருக்கிறேன் இல்லைங்களா, இந்த ஹனினால் ஒரு மாதிரி பிச்சுன்னு இதாகும் நம்ம கைக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெறும் ஹனிலேயே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக். நம்ம ஸ்கின் க்ளோ வேணும்னாக்கா இந்த மாதிரி இந்த ஹனி நைட்டில் போட்டு உங்கள் முகத்துக்கு காலையில் ஏஞ்சி கழுவிக்கலாம் ஃபேஸ் பேக்குன்னு சொல்லிட்டுன்னு பண்ணாதீங்க. ஏன்னா தித்திப்பினால எந்த எறும்பு எப்போ எந்த டைமில் வருதுன்னு சொல்ல முடியாது. அதனால நீங்கள் வீட்டில் இருக்கும் போது காலையில் இல்லை மத்தியானம் யூஸ் பண்ணிக்கோ, இல்லை நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கூட யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முகத்தை கழுவிட்டு படுத்துக்கலாம். இது எல்லா ஃபேஸ் பேக் மாதிரியோ க்ரீம் மாதிரியோ இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. முகத்தை நல்லா கழுவிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஹனி பாருங்கள் நம்ம போடும்போது முகத்தை நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நான் பார்லி ஊற வைக்கவே இல்லை, இந்த ஹனியில் ஊற வச்சா ரொம்ப நேரம் ஆகும். அதனால நான் ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக இருக்கும் வீடியோ, ரொம்ப லென்த்து போகாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதனால நான் ஜெலிக்காமல் அப்படியே நீங்கள் ஜெலிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜெலிக்காமல் அப்படியே உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கிறேன். ஏன்னா இந்த கொரன்னு இருக்குது பாருங்க, அது நான் ஜெலிக்கல, அதனால தான் அந்த கொரன்னு இருக்குது. நீங்கள் ஜெலிச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்க மேம் லைட் ஏன்னா ஹனி சேர்த்து வேற ஹனி எதுவுமே மிக்ஸ் இல்லாத, தண்ணி எதுவுமே இல்லாத ஹனி சேர்த்து நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னு டைட் பண்ணி கொடுக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். லைட்டாக அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மசாஜ். அது இல்லாமல் இங்கே சில பேருக்கு மீசை இருக்குன்னு சொல்வீங்க, அதாவது முடி மீசை மாதிரி, அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஹனி வேறு ஹனிலே நம்ம முகத்துக்கு போடும்போது நல்லா ஒரு ஸ்கின்னு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள் நான் ஜெலிக்காமல் போட்டதுனால அந்த கொரப்பு என் முகத்தில் அப்படியே தெரியுது பாருங்கள். நீங்கள் ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ஒரு வீடியோமே ஜெலிச்சு தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இப்போ இந்த ஹனி மிக்ஸ் பண்ணுறதுனால நான் ஜெலிக்காமல் அப்படியே தான் நான் அப்ளை பண்ணுறேன். அரைச்சி நான் அந்த பார்லியே
நான் ஜலிச்சே வைக்கல, அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது புருவத்துக்கு போட்டாக்கா புருவம் வெள்ளை ஆகிடுமா, அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். புருவெல்லாம் ஒன்றும் வெள்ளை ஆகாது. பாருங்கள், அது பிச்சு பிச்சுன்னு ஒரு மாதிரி இந்த இதுவாக இருக்கிறது அவ்வளோ க்ளீனாக. இங்கே பாருங்கள், இது இந்த ஹனி நீங்கள் லாஸ்ட்டு போட்ட பிறகு இந்த மாதிரி அப்பு பாருங்க, இப்படி நல்லா இப்படி இது பண்ணும். ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா டைட்டிங் பண்ணி கொடுக்கணும் இல்லையா.